السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, சான்றோர்களே, என்னுடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைஸி ஷா நூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ஆலிமிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது 1000 பொதுமக்களிடத்தில் உரையாற்றுவதை விட மேலானது என்று சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார். காரணம், ஆலிம்களுக்கு ஒரு செய்தி கொண்டு போய் சேர்த்தால் அது அவர்களோடு போய்விடாது. பொதுமக்களிடத்திலே ஒரு செய்தியை சொன்னால் அதை அவர்கள் அமல் செய்தாலும் செய்யலாம், செய்யாமல் விட்டாலும் விடலாம். அவர்களோடு அந்த செய்தி முடிந்து போய்விடும். ஆனால் ஆலிம் உலமாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மார்க்கத்தை எட்டி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்னால் தன் வாழ்நாளெல்லாம் அந்த செய்தி அவர்களுக்கு மனதில் இருக்கும். எத்தனை பயான்களிலே, எத்தனை மேடைகளிலே, எத்தனை ஜும்ஆக்களிலே அவர்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். பல்லாயிரம் மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் என்று என்னுடைய ஷேக் நாயகம் உயர்வாக சொல்லுவார். 1000 பேருக்கு சொல்லுவதை விட ஒரு ஆலிமுக்கு சொல்வது மேலானது. ஒரே ஒரு ஆலிமுக்கு உட்கார்ந்து என்னுடைய ஷேக் நாயகம் விடிய விடிய பேசுவார்கள், மணிக்கணக்கிலே பேசுவார்கள். பாக்கியாத்துடைய பேராசிரியர் ஷம்சுல்லா, நம்முடைய அனைவருக்கும் தெரிந்த ஷப்பீர் அலி ஹசரத் கிபிலா அவர்கள் என்னுடைய ஷேக் நாயகத்தை பார்க்க வந்திருந்தார்கள். காலையில் ஃபஜ்ரு தொழுது விட்டு அமர்ந்து இஷா வரையிலே, நடுவிலே உணவருந்துவது, தொழுவது, இதற்கு இடைவேளை தவிர இஷா வரையில் ஒரு நாள் கூட இருந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஷேக் நாயகம். அதை ஷப்பீர் அலி ஹசரத் அவர்கள் ஆர்வத்தோடு மடித்த காலை எடுக்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எப்படி நாமெல்லாம் மதரசாவிலே உஸ்தாது மாட உட்காருவோமோ அது மாதிரி கால் மடித்து போட்டு உட்கார்ந்து இருந்தார்கள். ஷேக் நாயகம் அவருக்கு நல்லா உட்காருங்கன்னு சொன்னது கூட இல்லைங்க, இப்படியே உட்காந்துக்கிறீங்கன்னு உட்காந்து கேட்டாங்க. இப்போ சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, ஒரு ஆலிம்கிட்ட போய் ஒரு செய்தியை சேர்த்துருப்பா, அது பல 1000 பேருக்கு அந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்லையும் வருது, ஒரு ஆலிம் ஷைத்தானுக்கு 1000 மற்ற பொதுமக்களை விட கடுமையானவர். 1000 பேரை ஈஸியாக ஷைத்தான் கெடுத்துருவான். ஒரு ஆலிமு கிட்ட ஷைத்தான் ரொம்ப பயப்படுவான். ஒரு ஹிகாயத்தில் எழுதுறாங்க, ஒரு நபர் தொழுதுட்டு இருந்தார். அவர் எப்போ தொழுதாலும் ஷைத்தான் வசுவாசப்படுவான். மின் ஷர்ரில் வசுவாசில் ஹன்னாஸ். 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா வசுவாசப்படுறாங்க. இதுவும் ஹன்னாஸ் என்ற ஷைத்தானுடைய ஒரு பழக்கம்தான். வசுவாசம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு ஒரு பொதுமக்கள் ஒருத்தர், அவாமுன் நாஸில் ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார். அந்த அவருடைய மனசில் ஷைத்தான் வசுவாசம் எப்பயுமே போடுவான். தொழுக ஆரம்பித்தா கிட்ட வந்துடுவான் அந்த ஹன்னாஸ். ஒரு முறை ஒரு பள்ளிவாசல் அந்த மனிதர் தொழுது கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு ஆலிம் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். ஷைத்தான் தூரத்தில் நின்றான். இப்போ அவர் கிட்ட போகலாமா வேணாமா அப்படின்னு தூரத்தில் நிற்கிறான். அவர் கிட்ட போகவே இல்லை. பக்கத்தில் இருந்த மற்ற ஷைத்தான்கள் கேட்டாங்க, ஏப்பா நீ எப்பயும் போய் கெடுக்கலையா? இப்போ வரேன், இந்த பயமாக இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆள் இங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு,
அரை தூக்கத்தில் புரண்டு கொண்டு படுத்துட்டு இருக்காரு. எனக்கு பார்க்க பயமா இருக்கு. ஆலிம் ஷாவுக்கு பார்த்தா பயமா இருக்குதுங்கிறது நியாயம். ஏன்னா ஆலிமுன் வாஹிதுன் அஷத்து வர ஷைத்தானி மின் அல்ஃபி ஆலிம். ஒரு ஆலிம் வந்து ஷைத்தானுக்கு 1000 ஆபிதுகளை விட, வணக்கவாளிகளை ஈஸியாக கெடுத்துருவான், ஆலிமை கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நீ ஆலிம் ஷா இப்போ தூங்கித்தான் இருக்காரு, அவரை கெடுக்க சொல்லையே, அவர் பக்கத்தில் தொழுற அவரை தானே கெடுக்க சொல்ற, நீ ஏன் நிற்கிற, பயந்து போய் நிற்கிற அப்படின்னு அந்த ஷைத்தான் கேட்டான். பேரஞ்ச மாதிரி நிற்கிறே நீ, உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டான். அப்போது அந்த ஷைத்தான் சொன்னான், நீ விளங்காமல் பேசுகிற நீ, நான் எப்பயும் கெடுத்தேன்னா அவன் சொன்னான் தப்பாக மனசில் குழம்பிக்கிட்டு 2 4 3 நாள்னு தெரியாமல் தொழுவான். இப்போ நான் அந்த மாதிரி அவன் வலிக்கு எடுத்தேன்னா சலாம் கொடுத்துருவான். பக்கத்தில் ஆளுங்க ஹசரத் ஒரு சந்தேகம்னு கேட்பான், இந்த மாதிரி 3ஆ 4ஆ ஹசரத் சந்தேகம் என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ 3ன்னு வச்சுக்கோ, 3 4 சந்தேகம் வந்துச்சா 3ன்னு வச்சுக்கோ, வச்சுட்டு அத்தையாட்டு ஓதிட்டு எந்திரிச்சுட்டு ஒரு ரக்காயத்து சஜ்ஜா சோல் செஞ்சுட்டு குழப்பமே வேணாம், உனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு 3ஆ 4ஆ வந்தால் 3ன்னு வச்சுக்கோ, 2ஆ 3ஆ செஞ்சதை 2ன்னு வச்சுக்கோ, இதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 1ஆ 2ஆ 1ன்னு வச்சுக்கோ, அத்தையாத்து ஓதிட்டு எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காயத்து தொழுது அவர் ஈஸியாக சொல்லி, அவர் கிதாப்லாம் பார்க்க தேவையில்லை, ஈஸியாக சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கு பின்னாடி அவன் வாழ்நாளெல்லாம் ஒழுங்காக தூக்க ஆரம்பிச்சிருவான். நான் அவனை இன்னைக்கு விட்டா நாளைக்கு எடுத்துருவேன். இது லோஹர் முடிஞ்சால் அசரில் பார்த்துக்குவேன், நம்ம மகரிப் இருக்குது, அதுக்கு பின்னாடி வாழ்நாள்லாம் கெடுக்கிற சான்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால தான் தெரியல நீ கூமட்ட மாதிரி பேசுகிற, பக்கத்தில் ஆலிம் ஷா பட்டிருக்காருன்றாங்க. இந்த செய்தி சொல்கிறாங்க, ஆலிம் ஷா மேலே அவ்வளோ பயம் இருக்குது ஷைத்தானுக்கு. ஏன்னா எதை அவன் மக்களை ரொம்ப ஈஸியாக கெடுப்பானோ அதெல்லாம் ஆலிம் ஷாக்கள் வந்து ஈஸியாக கெடுக்க முடியாது. அவங்க 7 வருடம் படித்த அந்த இல்மு அவங்கள காப்பாற்றுது, அந்த இல்முடைய பரக்கத்தில் அல்லாஹ் அவங்கள காப்பாற்றுறான். அதனால தான் அஷத்து வர ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமையானது. 1000 ஆபிதுகளை வணக்க வழிபாடு செய்யக்கூடியன்னு ஈஸியாக கெடுத்துருவான் ஷைத்தான் அப்படின்னு ஷேഖ் சொன்னாங்க. சர்க்கார் நாயகம் ஆலிமுக்கும் ஷைத்தான் ஒரு கடிவாரம் வச்சிருக்கிறான்ப்பா. ஒவ்வொருத்தரும் இப்போ பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவான், டேய் பக்கத்து வந்து கஞ்சா குடிக்கலாம் வாடான்னு கூப்பிடலாம், இது சாராயம் குடிக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிடலாம், அந்நியும் பெண்ணை பார்க்கலாம் வாடான்னு கூப்பிடலாம், இது போஸ்டர் இருப்பாட அழகான கவர்ச்சியான போஸ்டர் விட்டுருக்க வாடான்னு கூப்பிடலாம், ஃபோனில் பாரா இந்த மாதிரிலாம் கெட்ட கெட்ட காட்சிகள்லாம் வந்து பார்க்கலான்னு கூப்பிடலாம். ஆனால் ஆலிமுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கெடுப்பான் ஷைத்தான். ஆலிமுக்கும் ஷைத்தான் வச்சிருக்கிறான். அது என்ன எதுவும் ஷேக் நான் சொன்னாங்க, ஷைத்தான் தான் எதிலே கெட்டு போனானோ, தான் எதனால் கெட்டானோ அதை வச்சு தான்ப்பா ஆலிமில் கெடுப்பான் அப்படின்னா. இப்போ ஆலிம் ஷாட்டை போய் ரபா போட்டு ஜுப்பா போட்டு தொப்பி தலைப்பா கட்டு போகிற பெரிய போஸ்டர் அழகாக ஒட்டியிருக்கான், சினிமா போஸ்டர் பாருன்னு சொல்லுவானா, நம்ம பார்வை திருப்பிக்கும். அந்நிய பெண்ணு போகிறா பாருங்கன்னு சைத்தான் பார்க்காதீங்க, திரும்பி நீங்கள் ஆலிம் ஷா போங்க விட்டுருவான் சைத்தான் நம்மள. நீங்களாம் ஆலிம் ஷாக்கள்லாம் அதெல்லாம் அந்நிய பெண் நிற்கிற அந்த பக்கமே போகாதீங்க, இந்த பீச் பக்கம்லாம் போயிடாதீங்க, நீங்கள் இப்படி வந்துடுங்க அப்படின்னு நம்மளை அப்படியே ஒதுக்கி கூட்டிகிட்டு போயிடுவான். அதெல்லாம் நம்மளுக்கு கெடுக்க மாட்டான். நம்மளை என்னைக்காவது சாராய கடைக்கு கூப்பிடுவாங்க சைத்தான், சாராய கடைக்கு நீ கிட்ட போகாம வந்தால் எனக்கு சந்தோஷம், நீ போய் 4 பேர் தூக்கிட்டு வந்துடுவார் அந்த பக்கம். இது சாராய கடை பக்கம் சைத்தான் விடவே மாட்டான், மற்றவங்க சாராய கடை கிட்ட அமுச்சு வைப்பான், இவர் விட மாட்டான். இன்னும் கேட்டால் இவர் போவார் டி டாஸ்மாக் பக்கம். யார் யார் நிற்கிறா, அப்துல் காதர் நிற்கிற மாதிரி இருக்கு, அவர் அப்துல் ரஹீம் நிற்கிற மாதிரி இருக்கு, சரி பார்த்துக்கோன்னு போவார். நாளைக்கு அசரில் வருவானுங்க, நேற்று எங்கேயோ பார்த்தனே, உட்கார வச்சு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு இனிமேல் தௌபா செய், சத்தியம் பண்ணு, அந்த பக்கம் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் வாங்கி விட்டுருவாரு. அப்போ அதனால இவரை வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போக மாட்டான் சைத்தான். நீ அந்த பக்கம் போகாம வந்தாலே புண்ணியம், நீ அந்த பக்கம் வர வேணாம், நீ வராம வந்தாலே எனக்கு சந்தோஷம் சைத்தான் சொல்லுவான் நம்மளை. அப்போ இந்த மாதிரிலாம் வழி கெடுக்க மாட்டான். பின் எதில் வழி கெடுப்பான் ஆலிம்களை சர்க்கார் சொன்னாங்க, அவன் எதில் வழி கெட்டானோ அதுதான் வழி கெடுப்பான். அதாவது என்ன, பீடி குடிக்கிறான் ஒருத்தன், அவன் கூட நட்பனா ஒருத்தன் சேர்றான், அவன் என்ன பழகுவாங்க, அவன் எதுக்கு எப்படி கெடுப்பான், பீடி குடிச்சு பழகி கொடுப்பான். ஒரு கஞ்சா குடிக்கிறவன் கூட பழகம் என்ன செய்வான், அவன் கஞ்சா குடிக்க பழகி கொடுப்பான். சாராயம் குடிக்கிறவன் கூட பழகம் என்ன செய்வான், சாராயம் குடிச்சு பழகி கொடுப்பான். இதுதானே மனுஷனுடைய பழக்கம். அப்போ ஷைத்தான் வந்து எதில் பிடிப்பான் ஆளுங்களை, தான் எதில் வழிகட்டேன்னு பார்க்குறான். அவன் எதுனால ஷைத்தான போனான், பீடி குடிச்சா, கஞ்சா குடிச்சா, ஜினா செஞ்சா, அதில் வழிகட்டு போல தன்னை பெரிய ஆளை விளங்குறான் பாருங்க, அதில் மாட்டிக்கிட்டான். ஆனா ஹைரும் மினு, நான் மேலானவன் அவரை விடன்னு சொன்னான் பாருங்க. அந்த ஆதம் நபியை விட நான் மேலானவன் நான் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அதுல வழி கெடுப்பான்பா ஷைத்தான், அதுல தான்ப்பா உஷாரா இருக்கணும்னு நிஜமா சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், உண்மையிலே தகுதிக்குரியவன் தான் ஷைத்தான், யார் இல்லைன்னு சொன்னான். ஷைத்தான் பல வருடங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வணங்கியவன்,
பல வருடங்கள் மலக்களுக்கு உஸ்தாதா இருந்தவன், அவன் தன்னை தாழ்த்தி கொண்டிருந்தால் அல்லாஹ் உயர்த்தி இருப்பான். உயர்வுக்கு தகுதி உள்ளவன் தான் இருந்தான் அவன். ஆனால் அவன் தன்னை பெருசா நினைச்சேன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனா ஒண்ணும் இல்லாம ஆக்கினான். அப்ப எத்தனையோ ஆலிம்கள் இருப்பார்கள், உண்மையிலேயே தகுதி உள்ளவர்கள் தான், அழகான முறையில் அவர்கள் மார்க்கங்களை கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள், கராத் உள்ளவர்களாக இருப்பாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்வதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு பல ஆயிரம் பேர் கண்ணீர் வடித்திருப்பார்கள், அவங்க பேச்சு கேட்டு பல ஆயிரம் பேர் திருந்தி இருப்பார்கள். உடனே பயான் முடிச்சோன்னா எத்தனை பேர் அழுதாங்க, எத்தனை பேர் தௌபா செஞ்சாங்க. சைத்தான் உள்ள வந்துடும், வந்து உன்னுடைய பயான்ல அப்படி ஒரு கவர்ச்சி இருக்கு, உன்னுடைய கிராத்தில் அப்படி கவர்ச்சி இருக்கு, உன்னுடைய சொல்லுக்கு மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்கு பாத்தியா, யாரும் அது யார்கிட்டயாவது இந்த மாதிரி இருக்குதா, உனக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு பாரு அப்படின்னு போட்டு அவர் பெரிய ஆள் ஆக்கி கவுத்துருவான் சைத்தான். மன் தகப்பர வலஅஹுல்லா, பெருமையாக ஆக்கி கீழே கொண்டு போய் சேர்த்துருவான் சைத்தான். அப்ப ஷேഖ்னா சொன்னாங்க, அப்பதாமா ஷேഖுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. இப்ப எந்த நேரத்துல வந்து உன்னை ஷைத்தான் வழி கெடுப்பான், நுணுக்கமா வழி கெடுப்பான். ஏன்னா ஷைத்தான் நம்மளோட பெரிய ஆரம்பிச்சான். நம்ம எந்த மனசால ஓடணுமோ அந்த மனசாவுடைய ஹெட் மாஸ்டரே அவன் தான். அந்த மாதிரி பெரிய ஆளாக அவனுக்கு யார் யாரை எப்படி கெடுக்கணும், யார் யாரை எந்த மாதிரி கொண்டு போகணும், எப்படி சொன்னா இவனை கெடுக்கணும் எல்லாமே கத்து குடிச்சு. ஏன்னா பாருங்க, நபிமார்கள் 1,24,000 பேர் வந்தாங்க, 1,24,000 உம்மத்துக்கு 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சைத்தான் ஒண்ணுதான், அத்தனை பேருக்கும் சைத்தான். ஆதம் நபி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவன் தான். இப்பவும் கேட்டு தான் இருக்கிறான், பேசிட்டு இருக்கிறேன் ஹஜ்ரத் உனக்கு எடுக்க எவ்வளவு நேரம் வந்துட்டு வாங்க வாங்க டே எல்லாம் கதை பேசி வெளியே போவீங்க. ஏன்னா அவர் ஏன் வரல, அவர் என்னைக்கு வந்தாரு, அவருக்கு பெரிய கெத்துங்க. அவருக்கு முடிஞ்சா இவ்வளவு நேரம் பேசின சவாபு, இவ்வளவு நேரம் கேட்ட சவாபெல்லாம் ஒரே நிமிஷம் காலி போயிட்டு தான் போகும். உன்னை ஒரே ஒரு நிமிஷம் தூண்டி விட்டு ஆளுங்கெல்லாம் கூடி பெரிய அழுது துவா செஞ்சு தௌபா மஜ்லிஸ் அதுன்னு கலந்து குருதா மச்சு வெளியே போவாங்க. போகும்போதே வாசல்லையே பிடிக்கிட்டு தான், நீ ஓது விட்டுரும், ஓது நல்ல சத்தமா ஓது, தராத்தா ஓது, நல்லா ஓது, குருதா ஓது, ததாத்து நிறையா ஓது, மொழுது ஓது, குரான் கானியா ஓது. உன்னை பிடிக்கிறதுக்கு என் பைக்கில் ஏறது கூட பிடிக்க விட்டுற போடா. நீ வீட்டை விட்டு காசு விட்டு இறங்கி பைக்கில் ஏறுறதுக்குள்ளார உன்னை எப்படி பிடுங்கணுமோ பிடிக்க விட்டுருவேன் என்று பிடுங்கி விடுவான். அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்பவும் எஜமா சொல்லுவாங்க, நீ பயான் செஞ்ச ஒருத்தன் அழுதான், உடனே மனசுல கர்வம் வரக்கூடாது. நீ சொல்லு, நான் சொன்ன அந்த பயான்ல, நான் சொன்ன அந்த பாணியில அவன் மயங்கறான்னு நினைக்காத. நான் எதை சொன்னேன், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காமிச்சேன், அது அவனுடைய உள்ளத்துல போய் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. நீ சினிமா கதை சொல்லு, அழுகுறானா பாரு அவன். பெருமானாருடைய ஹதீஸை சொன்னேன், அதனால் ஏற்பட்ட விளைவு அது, அவன் உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்துருச்சு. என்னுடைய பயானுடைய கவர்ச்சி இல்லை. இதே நீ வந்து ஒரு படத்துல கதை சொல்லு, ஒரு நாவல் சொல்லு, அழுகுறானா பாரு அவன், அவன் சிரிச்சிட்டு இருப்பான். அப்ப உன்னுடைய சொல்லால் வரவில்லை, அல்லாஹுடைய கலாமில் வந்தது, ரசூலுடைய சொல்லால் வந்தது. அவுலியாக்குடைய சரித்திரம் சொல்லியிருப்பாய், உன்னால் அவன் மாறிவிட்டான், திருந்தி விட்டான் என்றல்ல, அந்த வலிமாருடைய வரலாறு அவனை மாற்றிவிட்டது. அப்படி நினைச்சுக்கப்பா, நீ உன்னை பணிவாகவே நினைச்சுக்க, ஒரு சேரா நினைச்சுக்க, நீ ஒண்ணுமில்லை நினைச்சுக்க. உன்னை கொண்டு 100 பேர் திருந்தி விட்டால், அல்லாஹ்வுடையவர்கள் ஆகிவிட்டால், அவுலியாக்களா மாறிவிட்டால், நல்லடியார்களாக மாறிவிட்டால், தொழுகையாளியா மாறிவிட்டாலும் கூட உனக்கு கௌரவம் வரக்கூடாது. எப்படி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒருத்தன் மோதிரம் போட்டு போறான், தங்க மோதிரம், அவசரமா பைக்ல ஏறும்போது எங்கேயோ பட்டு மோதிரம் தவறி கீழே விழுந்து சாக்கடையில் விழுந்துருச்சு. போனா போதும் போயிடுவானா, கால் பவுன் மோதிரம் நீ விலை என்னச்சு 25 ரூபா பூரா வரும் இல்லையா, போயிடுவான். என்ன செய்வான், சக்குன்னு சாக்கில் குதிச்சு அப்படியே அள்ளி எடுப்பான். என்ன செய்வான்மா, மோதிரம் பாதி வெளியே தேடி என்ன செய்வான் சொல்ல மாட்டேங்கிறேன், விளக்கமாத்து குச்சி ஏதாவது தேடுவான், ஏதாவது குச்சி அங்கே குச்சி கிடக்கும், விளக்கமாத்து குச்சி கிடக்கும் ஏதாச்சும், அதை எடுத்து அப்படியே நேக்க அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துருவான். சேரு அப்படி இருக்கும், அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்து தண்ணியில் பைப்பில் காட்டுவான், சுத்தமாயிடும், மோதிரத்தை கையில் போட்டுக்குவான், குச்சி தூக்கி போட்டுருவான், இந்த விளக்கமாத்து குச்சி தூக்கி கீழே போட்டுருவான். சூஃபியாக்கள் சொல்றாங்க, அப்போ அந்த மோதிரம் உயர்ந்தது, அது சாக்கடையில் கிடக்குது, அதை சுத்தப்படுத்தி தன் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு இப்படி விளக்கமாத்து குச்சியை பயன்படுத்துகிறோமா. ரப்பே நீ பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன், உன் அடியாரில் பரிசுத்தமானவர்கள், உன் அடியாரில் உன் பக்கம் சேர்த்து வைக்கிற விளக்கமாத்து குச்சியை நீ ஆக்கிக்க அல்லான்னு கேட்டாங்க சூஃபியா. நான் கேவலமானவன் தான், நான் அடிமைதான் ரப்பே, நான் ஒன்றும் இல்லாதவன் தான் ரப்பே, நான் என்னைக்கு பெரிய ஆளா போனேன் ரப்பே. ஆனால் உன் அடியார்களை அவர் உள்ளத்தை உன் பக்கம் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி, உன் அடியாருடைய உள்ளத்தை கல்பை உன் பக்கம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு தூக்கி எறியக்கூடிய விளக்கமாத்து குச்சி மாதிரியாவது என்னை நீ பயன்படுத்திக்க அல்லா என்று அல்லாட்ட ருஜுவாய் நீ கேளுப்பா, உன்னை கொண்டு பல ஆயிரம் பேர் அல்லாஹ்தால சீர்திருத்துவான்பான்னு சொல்லுவாங்க. எதுமா சொல்லி கொடுப்பாங்க. பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது
நீ குறிப்பெடுத்துட்டு பெருசா வச்சுக்கிட்டு நீ ஜும்மா பயான் என்ன காலையில் எந்திரிக்கிறது 10 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு முடிச்சுட்டு சில பேர் முந்திலாம் கிதாப் பார்ப்பாங்க. அந்த பழக்கமும் போயிடுச்சு நம்மள்ட்டலாம். என்ன ஆயிருது, டக்குன்னு வாட்ஸ்அப் எடு, ஜும்மா மேடை, வெள்ளி மேடை, வியாழன் மேடை, சனி மேடைன்னு வரிசையா மேடை வருது. ஏதாவது 2 ஒன்றுக்கு முந்தி ஒன்று வந்துருச்சு, இப்போ நிறையா 10 50 வருது. இதில் ஒரு ஹதீஸ், அதில் ஒரு ஆயத்து, ஒரு சம்பவம், அதில் ஒரு கதை. இந்த ஃபோன் அடிக்கிற அது 12:30 இன்னும் 10 நிமிஷம் தான் பயனுக்கு நான் டக்குன்னு வெளியே போயிட்டு வர முடியல, 2 கதை சொல்லுங்க. அது என்ன எதுக்குப்பா, ஆயத்து 2 எடுத்துட்டேன், சம்பவம் வந்துருச்சு, உனக்கு சிரிப்பு கதையாக சொன்னால் நல்லா இருக்கும். அது ஃபோன் அடிச்சு எதுக்குப்பா அதை ஜாயின் பண்ணி விட்டாதான் அதை பொதுமக்கள் ரசிப்பாங்க. ஆயத்துக்கு 2 பிடிச்சிட்டாராம் இவர், இந்த ஹதீஸையும் பிடிச்சிட்டாரு, குறிப்பை சேர்த்துட்டாரு. இப்போ ஜாயின் பண்ணுறது 2 சிரிப்பு கதையாக சொல்லுங்க. அது 2 ஜாயின் பண்ணி விட்டு அடிச்சா தான் எல்லாம் ரசிப்பானுங்க. 12:45 ஃபோன் அடிக்கிறார், 5 டக்குன்னு சொல்லுங்க. இன்னும் நம்ம ஸ்டாக் ஹவுஸில் உட்காந்துருக்குறோம், அந்த மாதிரிலாம் போயிடுச்சு இப்போ, வளைஞ்சுங்களா. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, உடனே 2 ஹதீஸு 2 குறிப்பு 2 சிரிப்பு கதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜோபில் வைசிட்ட முடிஞ்சு. அடுத்து நம்ம ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், யூடியூப் பாரு, நேரத்தை போக்கு 2:45 வரைக்கும், 2:45 தொப்பி போட்டு தலைப்பா கட்டி போய் நின்றது. ரொம்ப இருக்குல்ல. என் சேஷனா சொன்னாங்க, இது வரலப்பா, உன்னால ஒரு சமுதாயமும் திருந்தாது. பயான் பேசினாய் உன் கடமை தீர்ந்தது, அரை மணி நேரம் பேசிட்ட, ஜும்மா பயான் முடிஞ்சு, அதுதான் ஆகவே உன்னை கொண்டு சமுதாயம் திருந்தாது. நீ அன்னைக்கு காலையில் அழுக உட்காந்து 2 தொழுது. ரப்பே, இந்த மக்களுக்கு என்ன நான் செய்ய முடியும், என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் ரப்பே. என் நாவை கொண்டு இங்கே வரக்கூடிய 1000 பேர் வந்தால் 1000 பேர்ல ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் மாற்றம் வரணும். ஒருத்தரும் வரும்போது இருந்ததை விட அவர் செல்லும் போது அவர் உள்ளத்துல கொஞ்சமாவது மாற்றம் வரணும். அல்ல, அவர் வரும்போது எப்படி இருந்தாலும் போகும்போது உன்னுடைய நேசராக போகணும், வரும்போது பாவியா வரணும், போகும்போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டார வெளியே போகணும், வரும்போது அவர் உன்னை விட்டு தூரமா இருந்தாரா, போகும்போது உன்னைக்கு நெருங்கியவராக போகணும். யாரெல்லாம் உள்ளத்துல மாற்றம் உண்டாக்கு, தீய பழக்கங்களை மாற்று. அந்த மாதிரி வார்த்தைகளை நாவலை கொண்டு வரப்பே நீ அந்த மாதிரி பொறுக்கேட்டு அல்லாட்ட அழுகு, ருஜுவாகு, கண்ணீர் வெடி ரப்பிட்ட 2 தொழுது கேட்டு அல்லாஹ் திக்ரிசி கொஞ்ச நேரம் உட்காந்து சலவாத்து ஓது. அந்த அந்த அல்லாஹ் பக்கம் ருஜுவாகி அப்புறம் போய் மக்கள் முன்னாடி நின்று நீ பேசு. ஒவ்வொரு சொல்லும் மாணிக்கமா வெளியே வரும், ஒவ்வொரு சொல்லும் வைரமாக வெளியே வரும், ஒவ்வொரு சொல்லாலும் 1000 பேர் திருந்துவார்கள். உன் சொல் மக்களுடைய உள்ளத்தின் ஆணி வரைக்கும் போய் சேரும், உள்ளத்தின் அடி ஆழம் வரைக்கும் போய் சேரும். வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை காது வரைக்கும் தான் போகும். அவன் பாதி பேர் தூங்கிடுவான் ஜும்மா பயான்ல. சில பேர் அலாரம் வச்சு தூங்குறானோ. ஹஜ்ரத் 12:30 முடியும், ஹஜ்ரத் 1 மணிக்கு பேன் ஆரம்பிப்பாருங்க, 1:25 முடியும். 5 நிமிஷம் தொழுகைக்கு சுன்னத்தில் விடுவார். அப்புறம் 1:30 ஆரம்பிச்சு 1:40 வரைக்கும் இழுன்னு இழுப்பாரு, ஜும்மா அந்த குத்துபா இழுப்பாரு. 1:39 அலாரம் வச்சாரான் கரெக்டா. அது கீக்கி அடிக்குது, என்னடா அலாரம் அடிக்குதுதான் தூங்கிட்டாரு. நல்லதா ஒரு தூணா பார்த்து உட்காந்து அழகா தூங்கிடுறாங்க. 1:39 அலாரம் அடிச்சா எந்திரிச்சுக்கிறாங்க. சில பேர் அலாரம் மெயின் செட்டிங் அலாரம் இதில் வைக்கிறது இல்லை. இந்த வலதுக்குருல்லாய் டப்புன்னு நினைச்சிடலாம். என்னடா அந்த வார்த்தையை மெயின்ல அலாரமா செட் பண்ணிட்டேன் ஹஜ்ரத், அது அடிச்ச உடனே டப்புன்னு எந்திரிச்சிடான் பாருங்க ஹஜ்ரத். அது எனக்கு தனியாக அந்த சின்ன வயசுலேருந்து பழகிருச்சு. நல்லா ஒரு மணியும் தூங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா அந்த வலதுக்குருல்லாய் சின்னிட்டு வாங்க சில பேர் தப்புன்னு நினைச்சிடலாம். ஒரு சில பேர் இஹ்லாஸா எதுக்கு ஜும்மாவோட முக்கியம் சையீதுல் ஐயாம், ஜும்மா முக்கியமான தொழுகை, ஆனால் அதையும் அலாராட்சி பக்கத்து சொல்லிட்டு எழுப்பிட்டுருங்க ஏன்னு சொல்லிட்டு அவங்க இஹ்லாஸா சொல்லிட்டு தூங்கிறாங்க. இவரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தூங்கிட்டாங்க, விட்டதான் கதை அப்படின்னு. இதெல்லாம் ஒரு சில இது கூட பரவாயில்ல. சில அஜித் பாருங்க, அதுல ஜும்மா பயானை பற்றி கவலையே இல்லையா. ஓதுற காலத்துல 50 பேன் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலா ஓதும் போதே அந்த மண்டலத்தில் பேசுவேன், அதில் 50 பேன் நோட்டில் கரெக்டாக இருக்கு. 1லேருந்து ஆரம்பிச்சு 50 முடியும், திரும்ப 1லேருந்து ஆரம்பிச்சிருது. எந்த புத்தகம் ஞாபகம் வச்சிருக்கிறான். நீ போன ஜும்மால பேசினாமே இன்னைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுல 50வது பயான் யார் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? அதில் 1லேருந்து 50, திரும்ப 1லேருந்து 50, இப்படிதான் வாழ்நாள்லாம் ஓடிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறது. அப்ப அன்பர்களே, நம்முடைய நோக்கம் எப்படியாவது பயான் செஞ்சு முடிப்பது. शेखने हम बात करना क्या दिल से जो बात निकलती है असर रखती है, दिल से जो बात निकलती है असर रखती है, पर नहीं ताकत परवाज मगर रखती है. உன் உள்ளத்திலிருந்து எந்த சொல் வெளியாகிறதோ அது போய் மக்களுடைய உள்ளத்திலே போய் பாயும். உள்ளத்திலிருந்து வந்தது உள்ளத்திலே போய் பாயும், உதட்டிலிருந்து வந்தது வெறும் காது வரைக்கும் தான் போகும். தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹை அஸர் ரக்தி ஹை, பர் நஹி அந்த வார்த்தைகளுக்கு ரெக்கை இல்லை. அது உலகத்தின் இறுதி மூச்சு வரை செல்லக்கூடிய, பறந்து செல்லக்கூடிய ஆற்றல் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. பர் நஹி தாக்கத்தை பர்வாஸ் மகர் ரக்தி ஹை. இந்த ஷேഖன் அடிக்கடி சொல்லி கேட்டாங்க, பைஜி நாயகம் சொல்லுவார்கள்,
रस्म रह गई रस्म अज़ान रूह बिलाली न रही. அல்லாமா இக்பால் சொல்றாங்கம்மா, ரஹ கயி ரஸ்ம அஸான், பாங்கு சொல்லக்கூடிய அந்த சடங்கு மட்டும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பாங்கிலே பிலால் நாயத்துடைய ரூ இருந்துச்சா? பிலால் நதி अर्श वाले भी सुनते थे जिसकी वो अज़ा है अज़ाने बिलाली. பிலால் நாயகம் தக்பீர் கட்டி ரசூல்லா கையை காதுல வச்சு ரசூலை பார்த்து பாங்கு சொல்லி இதயம் நடுநடுங்க பாங்கு சொன்னால் அரிசில மலக்கள் பாங்கு சொல்லிட்டாங்க, தக்பீர் கட்டுவாங்க. ஒரு நாள் பிலால் நாயகத்தை சில பேர் சொன்னாங்க, குரல் கொஞ்சம் கெட்ட குரலா இருக்கு, வேற ஒரு இனிமையா அழகா சொல்லிட்டாங்க. சரி நீ சொல்லுமான்ட்டாங்க, சொல்லாரு. அவரு பாங்கு சொன்னார். ஜிப்ரீல் வந்துட்டாங்க, ஏன்னா நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு, பாங்கு சொல்லையான்னு கேட்டாங்க. நீ இப்பதாங்க பாங்க சொன்னாங்க. இல்லையே, அரிசில கேட்கலையேன்ட்டாங்க. அரே வா இவங்க சொன்ன பாங்க அரிசில கேக்குது. अर्श वाले भी सुनते थे जिसकी वो अज़ा है अज़ाने बिलाली. रह गई रस्म अज़ान, பாங்குடைய சடங்கு இன்றைக்கு பாக்கி இருக்கிறது. ரூஹ பிலாலி ந ரஹி, பிலால் நாயத்துடைய ரூ அந்த பாங்கிலேயே இல்லை. ஃபல்சஃபா ரஹ கயி தல்கீன் கஸாலி ந ரஹி. இன்றும் மார்க்க கலைகள் படித்துக் கொடுக்கப்படுகிறது. மதரசாக்கள் எல்லா பாடங்களும் இருக்கிறது. நஹ்வு இருக்குது, சர்ஃப் இருக்கு, மன்திக் இருக்கு, மஆனி இருக்கு, தஃப்சீர் இருக்கு, உசூல் தஃப்சீர் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, உசூல் ஹதீஸ் இருக்கு. கஸாலி இமாம் இருந்த அந்த இயக்கம் அந்த உள்ளத்தில் துடிதுடிப்பு ஏன் என்று இல்லாமல் போய்விட்டது. தல்கீன் கஸாலி ந ரஹி வாயிஸே கௌம மே வோ புக்த ஹியாலி ந ரஹி. இன்று மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றக்கூடியவர்களிடத்திலே இந்த புக்த ஹியாலி, எப்படியாவது இந்த மக்கள் திருத்திடணுமே, எப்படியாவது ஊர் மக்கள் எல்லாம் நல்லவர்களா மாறிடணுமே, எப்படியாவது ஊர் மக்கள் அத்தனை பேரை எல்லாம் மன்னிச்சிடணுமே, இங்க வந்து எத்தனை நாள் இங்க இருக்கிறோன்னு தெரியல, எவ்வளவு நாள் ஹயாத்தா இருக்கிறோன்னு தெரியல, எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் உண்டாயிருமே என்று உன் உள்ளத்திலே வேகம் ஏன் வரவில்லை? வாயிஸே கௌம மே வோ புக்த ஹியாலி ந ரஹி பர்க தபஈ ந ரஹி ஷுஅல மகாலி ந ரஹி. உங்கள் வார்த்தைகளை மின்னல் வெட்டவில்லை, உங்கள் சொற்களை இடி இடிக்கவில்லை. பர்க தபஈ ந ரஹி ஷுஅல மகாலி ந ரஹி ரகயி ரஸ்ம அஸான் ரூஹ பிலாலி ந ரஹி. அல்லாஹ் இக்பால் சொன்னாங்க, ஷேഖன சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்ட்ட அழுது அல்லாஹ்ட்ட ருஜுவாயி ஒரு மணி நேரம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு செய்தி அல்லாஹ்ட்ட வாங்க, அல்லாஹ்ட்ட செய்தி வாங்கி மக்கள்கிட்ட சொல்லி பார். அந்த மக்களுக்கு அந்த எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு பார். இந்த ஒவ்வொரு சொல்லும் மக்களுடைய இதயத்துல போய் எப்படி பாயும் பார், எங்க போய் சேரும் பார். நீ செய்திய பேப்பர்கள்லையும் நியூஸ் பேப்பர்லையும் நீ இன்றைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, அதாவது இன்றைக்கு ட்ரெண்ட் பயான் பேர், அது என்னது, இன்னைக்கு என்ன டாபிக் ஒரு வாரமா மக்கள்கிட்ட ஓடிச்சோ அந்த பயானா சொல்றது, அந்த பயானா அதை அப்படியே சேர்த்து அதை அப்படியே சேர்த்து பயானா சொல்றது ட்ரெண்ட் பயான் அறிஞ்சுங்களா. அதை இன்னைக்கு ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. ஷேக்னா சொன்னாங்க, நீ பயானா அல்லாட்ட கேட்டு வாங்குப்பா, அவன் அங்கிருந்து ரிசீவிங் அங்க வை, அங்க இருந்து செய்தியை வாங்கி மக்கள்கிட்ட சொல்லு. டேப் ரிகார்டா இருக்காத, ரேடியோவா எழுதிடுவாங்க. டேப் ரிகார்டா அர்த்தம் என்ன, ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிருக்கும், அதை பேசு, புதுசா செய்தி வராது. ஆனால் ஆல் இந்தியா ரேடியோ அன்றைக்கு டெலிவிஷன் என்ன செய்யுங்க, இன்று புயல் சென்னை நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னைக்கு அப்டேட் என்ன, இன்னும் நடக்குது, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைய செய்தி சொல்லுமே. அது மாதிரி நீ அல்லாட்ட செய்தி வாங்கி, அல்லாட்ட வாங்கி நீ பேசு. ஆத்தினாஹு மில்லதுன்னா இல்மா, நாம் என் புறத்திலிருந்து இல்மை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது, என் புறத்திலிருந்து இல்மை கொடுத்தோம், அந்த இல்மை நீ வாங்கு. அங்கதான் அவங்க ஷேഖனாயத்துடைய தொடர்பு தேவைப்படும். நண்பர்களே, இஸ்ஸுத்தீன் பின் அப்துல் சலாம் என்ற மகானை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் மிஸ்ர் நாட்டுடைய மிகச்சிறந்த முஃப்தி ஆலம், மிகப்பெரிய முஃப்தியா இருந்தாங்க. மிஸ்ரில் ஹிஜ்ரி 700 சொச்சத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய சூஃபியாக்கள்லாம் பிடிக்காது. நாங்க கற்ற கல்வி என்ன, அவங்க போய் சும்மா கான்கால உட்காந்து அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அல்லா திக்ர் செஞ்சு என்னத்தை பெருசா அவங்க சாதிச்சுட்டாங்க. என்ன பெருசா, நான் எங்களோட பெரிய வந்துட்டாங்களா அவங்கள. நாங்க 7 வருஷம் என்ன, அப்புறம் 9 வருஷம் ஹிஃப்ஸு, அப்புறமேல ஃபாசில் ஓதி 10-12 வருஷம் கிதாபிலேயே கடந்து ஊறி போய் வெளியே வந்திருக்கணும். அவர் என்ன பேர் சொல்லிக் கொடுக்க போயிட்டாரு, என்ன பெருசா அவருக்கு தெரிஞ்சு பெற போகுது, அவர்கிட்ட போய் நாங்கள் உட்காரணுமா, அவர்கிட்ட போய் இல்மை அவங்களை பெற்றுக்கிறோமா நாங்க என்று அவருக்கு ஒரு பெருமை. அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அவர். அந்த காலத்துல மாபெரும் மகான் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்தாங்க. அவங்களை கண்டாலே எரிஞ்சு விடுவார். அவர் தான் அந்த கிராண்ட் முஃப்தி, அந்த மொத்த மிஸ்ர் நாட்டுக்கு தலைமை முஃப்தி, தலைமை காசி சாப் அவர் தான். இஸ்ஸுத்தீன் எடுத்து பாருங்க நெட்ல, இஸ்ஸுத்தீன் பின் அப்துல் சலாம் அவங்க வரலாறு புதுசா போட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப மட்டமா பேசுவார் சூஃபியாக்கள். ஒரு முறை உட்கார்ந்து பள்ளி மதரசாவில் தரிசு கொடுக்குறாரு. பெரிய பிரம்மாண்டமான மதரசா, மிஸ்ரிலே பெரிய மதரசா. அந்த மதரசாவில் தலைமை நாசிராவும் அவங்க தான் இருக்கிறாங்க. பயான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க.
சாதுல் இமாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி 4 முரீதுகள் எஜமானுடைய பின்னாடி பணிவோ போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இதே வேலை தான் இவங்களுக்கு. இப்படி போகிறது, 4 பேரை கிடைக்குது, ஏதாவது சொல்கிறது, அல்லாஹ் ஜிக்ர் சொல்கிறது, ஏதாவது சொல்றது, ஒரு தஸ்பீ, ஒரு ஒரு ஹதீஸ் படிக்கலாம், ஒரு குர்ஆன் ஆயத்து தஃசீர் பார்க்கலாம், இதெல்லாம் அவங்க தெரியாதவங்களுக்கு அப்படின்னு ஒரு மனசுல என்ன வந்து சொல்லி அங்க சொல்றாருங்க இருக்கிறவங்கள்ட்ட. சொல்றாரு பார்த்தீங்களா, போறாரு சூஃபிகள் தெரிஞ்சுங்களா, பரதேசிகள் அப்படின்னு மட்டமாக பேசுறாரு. அல்லாஹ் தஆலா இல்ஹாமன், டிஸ்டன்ஸ் பெருசு தான், தெருவில் போயிட்டு இருக்காங்க அவங்க, இல்ஹாமன் எஜமானுடைய மனசுல காமிச்சிட்டான். இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா போட்டான். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி மனசுல போட்டான். நேராக எபோட்டு திரும்பி உள்ள வந்துட்டாங்க, நேராக மதரசாவுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. வந்தோன்னே அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க உட்காரு, உங்களுக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாம், கேளுங்க. நீங்கள் கிராண்ட் முஃப்தி ஆசம், நீங்கள் ஒரு சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன், சொல்லுங்க, என்ன சந்தேகம் கேளுங்க. ஒரு மனிதர் படித்தவர், ஓதிய ஆலிம், அவர் பள்ளியில் இமாமா இருக்கிறார். சரி, இஷா பள்ளிவாசல் தொழு வச்சார், ஜமாத் தொழு வச்சார், தொழுதுட்டாங்க. தொழுதுட்டு வீட்டுக்கு போனார். அன்று ஒரு மனைவியோடு இல்லறம் செய்தார். காலையில் ஃபஜ்ருக்கு குளிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுக்கு பள்ளிவாசலுக்கு போகணும். ஆனால் குளிக்கிறத மறந்துட்டார். அன்னைக்கு ஃபஜ்ர் தொழு குளிக்க மறந்துட்டார். மறந்துட்டு நைட்டு இல்லறம் இருந்ததையே மறந்து விட்டு, குளிக்கவே மறந்துட்டு, ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டார். குளிக்கல, பள்ளிவாசலில் போய் ஃபஜ்ரும் தொழு வச்சுட்டார். அவருக்கு பின்னாடி பெரிய பள்ளிவாசல், ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்னாடி தொழுதுட்டாங்க. இப்போதான் ஞாபகம் வருது, இப்போ மசலா என்ன செய்யறதுன்னு கேட்டார். அப்போதான் அவருக்கு ஞாபகம் வச்சு, அவரு தான் அவர். அது சொன்ன உடனே கை காலெல்லாம் வேர்த்து விறுத்து நடுநடுங்கி போயிட்டார். ஆமா, இல்ல நம்ம காலை குளிக்காமலே தொழு வச்சுட்டோம் ஃபஜ்ரு, என் பின்னாடி 1000 பேர் தொழுதுட்டாங்களே, இப்போ என்ன செய்யறது? நான் எல்லாரோட தொழுகையும் ஃபசாத், இவர் தொழுகையும் ஃபசாத். 1000 பேரையும் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கறதா, இந்த 1000 பேரையும் கூப்பிட்டு அலௌன்ஸ் பண்ணுறதா, நைட்டு நான் வந்து இந்த மாதிரி இல்லறம் பிரிஞ்சு விட்டு குளிக்க மறந்துட்டேன்னு சொல்கிறதா? அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் என்ன செய்யறது தெரியல. எஜமா காலில் விழுந்துட்டார், எஜமா காப்பாற்றுங்க. அன்னைக்கு எஜமான்ட பையத்து வாங்கி அவங்களுடைய முரீது வாங்கி வாழ்ந்தாங்கன்னு சரித்திரத்தை எழுதுறாங்க. எடுத்து பாருங்க, நெட்டில் இருக்கு அவங்க சரித்திரம். எங்கே போய் வாழாட்டுறீ, யார்கிட்ட சூஃபியா கிட்ட வாழாட்டுறீ? அவங்க வாழை நறுக்கி வச்சுக்கோ. நீ எவ்வளோதான் உலகத்தில் பெரிய ஆலிம்ஷாவாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், சூஃபியாவுடைய வாசலில் வரும்போது ஒன்றும் தெரியாதவனா வா, தலை குனிஞ்சு உள்ளவா, உன்னை கிரீடமாக்கி அலங்கரித்து அனுப்புவாங்க. ஒன்று இருக்கிற இல்முக்கு மேலே இன்னும் இல்மு கொடுத்து அனுப்புவோம். என் ஷேகனை சொல்லுவாங்க, நீ ஒரு ஆலிமுக்கு அலங்காரம் செய்வது ஈஸிப்பா, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு தௌஹீதுடைய ஞானங்களை போதிக்கிறது ஈஸி. ஏன்னா அவங்க இந்த வார்த்தைகள்லாம் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. உஜூதுனா என்னன்னு தெரியும், சிஃபாத்துனா என்னன்னு தெரியும். சிஃபாத்துல்லாஹி லைஸத் ஐனுதாத்தின் வலா கைரன் சிவாவுதின் ஃபிசாலி, அல்லாஹ்வுடைய சிஃபத் அவன் ஐனும் அல்ல கைரும் அல்ல. இந்த வார்த்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா வார்த்தைகளும் தெரியும். இந்த வார்த்தைகளை ஜாயின் பண்ணி உஜூதுனா என்ன, சிஃபாத்னா என்ன, ஃபால்னா என்ன, ஆசார்னா என்ன, மஃபால்ல மஜ்பூர்னா என்ன, ஆசார்ல முக்தார், ஆசார்ல மாலிகுல் முல்க்னா என்னங்கிற இந்த விளக்கங்களை கொடுத்தா இறைஞான பாடங்களை எளிமையான முறையில் அவளுக்கு சொல்லி கொடுத்து விடலாம். ஆனால் ஒரு அவாமுன்னாசு சாதாரண மனிதன் நீ உருவாக்குனா ரொம்ப கஷ்டம். ஒரு வாயிலே வராது, உஜூதுனா வராது, சிஃபாத்துனா வர வாயிலே வார்த்தை வராது, பெறாத பாடுபடணும். இதெல்லாம் விளங்க வச்சு அதுக்கு பின்னாடி அதுக்கு பேசிக் அடிப்படையை கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி நீ ஒரு பெரிய ஆளா நீ கொண்டு வரணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஷேഖ്, ஒரு அவாமுன்னாச ஒருத்தரை, மார்க்க கலைகள் கற்காத ஒரு மனிதரை இறைஞான கலையை உருவாக்கி தாத்து சிஃபாத் அஃபால் அசர் இஸ்லாம் ஈமான் இஹ்சான் தக்வா தௌஹீது உஜூது சிஃபாத்துடைய பாடம் கொடுத்து ஐனியத்து கைரத்துடைய பாடம் கொண்டு வந்து தகாய்க்குடைய பாடம் ஹகாய்க்குடைய பாடம் அஹதியத்து வஹதத்து வாஹியுடைய பாடம் ஹசீகத்து முகமதியுடைய பாடம் இதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வார்த்தைகளை ஏற்கனவே பல்லாண்டுகள் கற்று விளங்கிய உலமாக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஈஸியாக விளைக்கலாம். கல்லை வந்து பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கல் நினைஞ்சுங்களா, பேப்பரு ஈஸியாக பற்றிக்கும். அதனால என் ஷேഖ് நாயகம் சொல்லுவாங்க, உலமாக்களுக்கு பயான் சேர்ந்தாமல் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன்னா அவங்க இந்த இல்மை வாங்குவாங்க. கொஞ்சம் அவங்கள்ட்ட தன்னை மாற்றிக்கொண்டார்களே ஆனால், தன் மனதிலே பணிவை அன்பை உண்டாக்கி கொள்வார்கள், ஆனால் இந்த இல்மை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதை சீக்கிரமாக மேலே வந்துடுவாங்கப்பா என்று சொல்லி எஜமா சபையில் எங்கே இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் கடைசியில் 1000 பேர் உட்காந்துருந்தாங்க. 27 எல்லாம் ஆலிம்களை மட்டும் முன்னாடி வாங்க, 30 ஆலிம்களை முன்னாடி வச்சு எஜமான் சொல்லி கொடுத்தாங்க. ஷேഖ்நாத் 25 குலஃபாக்களில் 5 பேர் தவிர மீதி 20 பேர் எல்லாம் பெரிய பெரிய ஜெயிதான ஆலிம்கள்.
காயல்பட்டினத்தை 20 வருஷமாக 25 வருஷமா உஸ்தாதாக, 13 வருஷமா, கடைசி 13 வருஷம் நாசிராக பணியாற்றிய MS அப்துல் காதர் ஹசரத் அபிலா அவங்க ஷேகனாண்ட பயத்வான்னு சொன்னாங்க, நான் 50 வருஷ காலம் மதரசாவில் ஓதி கொடுத்து ஓட்டிட்டேன், ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த இல்மின் பக்கம் இதுவரை கவனம் செலுத்தவே இல்லையேன்னு இப்போ எனக்கு ஏக்கமாக இருக்கு. சின்ன வயசுலேயே வராமல் போயிட்டேனே. ஏன்னா இஸ்லாமியமோட முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏசான்னு ஒன்று இருக்கு. ஹதீஸ் ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஸ்லாம் ஈமானோட முடிச்சிட்ட வாழ்க்கை. இஹ்சானும் சேர்ந்தால்தான் தீன் முக்கம்மலா. பெருமானார் வந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா வ யுஸக்கீஹிம். அதன் பக்கம் நான் கவனம் செலுத்தலையே. யத்லு அலைஹிம் ஆயாத்தி வந்துருச்சு, திலாவத்திய குர்ஆன் நம்மள்ட்ட வந்துருச்சு, யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா கிதாப ஹிக்மத்தை படித்துக் கொண்டோம் மதரசாக்கள்ல, வ யுஸக்கீஹிம் பக்கம் கவனம் செலுத்தவில்லையே என்று நாம் பின்னால் வருத்தப்படக்கூடாது. அப்படி நான் என் வாழ்க்கையை போகிட்டேனே என்று அந்த பாக்கவி MS அப்துல் காதர் பாக்கவி சொல்லி காமிச்சாங்க. அதனால நம்ம நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம கொடுத்திருக்கிற இந்த இல்மை மேலும் அலங்காரமாக்க வேண்டும். இதற்கு மேலும் மேலும் அந்த இல்மை உயர்த்தி ஹகீகத்துடைய ஷரியத்துடைய இல்முக்தா இன்னும் இதற்கு மேல் வந்து ஷரியத்துடைய இல்மை ஹகீகத்துடைய மாரிஃபத்துடைய இல்மை பெற்று அதை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நமக்கு உழைக்கும். அதுதான் நம்முடைய இந்த இல்மை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்குரிய அறை. வத்தகுல்லாஹ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ் தக்வா செய், மேலும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக. திருமதி ஷரீஃபில் ஹதீஸ் இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக வஷ்ஷௌக இலா லிகாயிக் ஃபீ கைரி ضراء முதிர்ரத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா. யா அல்லாஹ், லzzatan நظரி இலா வஜ்ஹிக், உன் திருமுகத்தை பார்ப்பதிலே லzzத்தை கொடு, இன்பத்தை கொடு, எனக்கு ஆசையை கொடு. எப்போ ஆசை வரும்? அல்லாஹ்வுடைய வஜ்ஹுல்லா என்ன? ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லான்னு சொன்னானே, எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகன்னு சொன்னானே அல்லாஹ் தஆலா. எதை திருமுகன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா? இந்த பக்கம் திரும்பினா தூண் தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா ஃபேன் தெரியுது, இந்த பக்கம் திரும்பினா ஓடு தெரியுது, இந்த திரும்பினா மனிதர்கள் தெரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருமுகன் எதை சொன்னா அல்லாஹ் தஆலா? இந்த தூணு அல்லாஹ் திருமுகன்னு சொன்னானா? அவை ஐனமா துவல்லு, உன் முகத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் ஃபஸம்மா வஜ்ஹுல்லா, அங்கே அல்லாஹ்வுடைய முகம்தான் இருக்கிறது. என்ன சொன்னா? அல்லாஹ்வோட இல்மு இருக்குது. இல்மு எப்படி தனியா இருக்கும்? அல்லாஹ்வுடைய குதிரத்து இருக்கு, சக்தி இருக்கு, அது தனியா இருக்கும். அது சக்தி தனியா வரும். சக்திகள் சிஃபத்தாச்சே, சிஃபத்து தாத்து விட்டு பிரியவே பிரியாது. சிஃபத்து தாத்து விட்டு பிரிவதற்கு வாய்ப்பே இல்லையே. எலுமிச்சம்பழம் எங்க இருக்கோ அங்கதான் புளிப்பு இருக்கும், ஜீனி எங்க இருக்கோ அங்கதான் இனிப்பு இருக்கும். அல்லாஹ் ஒரு பக்கம், அல்லாஹ் சிஃபத்து ஒரு பக்கம் இருக்க முடியாது. அப்ப நீயா கற்பனை பண்ணி கொண்டு வஜ்ஹுல்லா என்றால் சிஃபாத்துல்லா அர்த்தம் வைக்காத. வஜ்ஹுல்லா கா மானா ஜாத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஜாத். ஐனமா துவல்லு, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய ஜாத் தான் இருக்கிறது அங்க சொல்லக்கூடாது. எடுத்து பாருங்க தஃசீர்ல. அப்போ இந்த தூணை அல்லாஹ்வுடைய ஜாத்துன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஜாத் தூணாக மாறவில்லை, தூண் அல்லாஹ்வுடைய ஜாத்தாக மாறவில்லை. ஆனா இங்க தூணும் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஜாத்தும் இருக்கு. அது எப்படி இருக்கு? எப்படிங்க ரெண்டு இருக்க முடியும்? அல்லாஹ் இந்த தூண் அல்லாவும் அல்ல, அல்லாஹ்வுடைய பிரிஞ்சும் இல்லை. அது எப்படி இருக்கும்? ஐனியத் மஅல் கைரியத், கைரியத் மஅல் ஐனியத், தன்ஸீஹ் மஅத் தஷ்பீஹ், தஷ்பீஹ் மஅத் தன்ஸீஹ். எப்படி சாத்தியம்? இந்த பாடங்களை விளங்காம குர்ஆனை விளங்கவே முடியாது. நம்ம எப்படி ஆயிடுச்சு? இப்ப அதான் விடுங்க, பின்னாடி விளங்கி இப்ப கபருக்கு போய் விளங்கணும். யாரும் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டான்னு சொல்றான், அதற்கு வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் நல்லா சொல்றானே, இங்க இருந்தாலும் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றானே, எப்படி இருக்கிறான்? நான் பார்த்துட்டு இருக்கேன்பா, பைனோக்குலர் வச்சு அரிசியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க, அர்த்தம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அரிசிலாம் இருக்கிறான், இங்க இல்ல, அங்கதான் என்ன செய்யறேன்னு கண்காணித்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அவன் கூட இருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்றது இல்லை, நான் உன் கூட தான் கவலைப்படாதப்பா, நான் கூட தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி பிரதமர் சொல்றார், மக்களாகி உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன், கவலைப்படாது. அவர் இப்ப டெல்லியில உட்கார்ந்து இருக்கிறார், அங்க இருந்து பேசுறார். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான்பா, நம்ம கூட இருக்கிறேன். யாவை உனக்கு ஒண்ணு விளங்கலைங்கிறதுக்காக வேண்டி அவனையும் சேர்த்து முட்டாளாக்கிறது, கேள்வி கேட்கறதையும் சேர்த்து முட்டாளாக்கிறது. விளங்குச்சுங்களா? என் சேகன் அவர் கதை சொன்னாங்க. டெல்லியில ஒருத்தர் இருந்தாலும், புதுசா ஒட்டகம் வந்துருக்குது அந்த ஊருக்கு. அந்த பையன் பார்த்துறான், அப்பாட்ட கேட்கறான், அப்பா நீ தான் உலகத்துக்கு பெரிய அறிவாளி, என்ன மிருகத்துக்கு பேர் என்னன்னு கேட்டான். அவனும் அப்பதான் புதுசா பார்க்கறான். விளங்குச்சுங்களா? புதுசா பார்க்க, என்னப்பா என்ன மிருகம்பா இதுன்னு கேட்டான். இது தெரியாதா? இது இப்படிதான்ப்பா இருக்கும், நான் போய் பார்க்கறது இப்படிதான் இருக்காது, பேர் சொல்லு, அது அப்படிதான் இருக்கும், அதான் அதுக்கு பேர். இப்படியா? இப்ப பையன் உடல அத்தாவ, இது முட்டை போடுமா குட்டி போடுமா? அப்பான்னு சமயத்துல முட்டையும் போடும், சமயத்துல குட்டியும் போட்டுக்க மாட்டான், ரெண்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கும்.
தெரியாட்டி இல்லைப்பா எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு என்ன வெளியே வந்து கேட்கலாம். அந்த அளவுக்கு கேட்டால் எங்க நான் பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறேன், என்னையே மற்ற அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தலை குனிஞ்சு போய் எப்படிங்க அதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறா. அது எப்படி கேட்கறது? உனக்கு மாத்திரை தெரியல, சுகர் ஜாஸ்தியாயிருச்சு, டெஸ்ட் பண்ண 600 வருது, டாக்டர்கிட்ட போற. டாக்டர் இப்பதான் படிச்சு வந்தவர், எம்பிபிஎஸ் எம்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கா. அவருக்கு 30 வயசு தான், உனக்கு 60 வயசு. 60 வயசு நான் போய் எனக்கு வந்து அவன்கிட்ட போய் முன்னாடி நின்று கை கட்டி நின்று என் குறைகளை சொல்லி தீர்வு சொல்ல கேட்ட கேவலம் நினைக்கிறவன் இல்லை. என் வியாதி தீர வேண்டும். அவன் எத்தனை வயசு நமக்கு என்ன அர்த்தம்? போய் சார் இந்த மாதிரிலாம் இருக்கு சார் அப்படின்னு நான் கண்ணிட்டு தலையை திருப்பு. என்ன பார்த்து நாக்கு நீட்டுன்னு சொல்றியாடி அறிவுட்ட முட்டாள். 65 வயசு எனக்கு. எவ்வளவு பெரிய ஆலிம், எவ்வளவு பெரிய ஹத்தீப். நான் ஊரே போற இடத்துல மாலை உழுகுது, போற இடத்துல எனக்கு போற நாக்கு நீட்டு கேவலம். அவ்வளவு கேவலமா எனக்கு சொல்றது இல்லை. இதில் என்ன நீட்டுன்னு சார் சொல்லுங்க. நாக்க நீட்டு, கண்ணனு காட்டு, எல்லாத்தையும் நீட்டு எல்லாம் காமிட்டு அவளுக்கு மாதிரி சரிங்க சார், இது என்ன சரிங்க சார், சரிங்க சார், ஒரு வாரம் கழிச்சு வரல. அவ்வளோ குனியிட உன்னுடைய உடல் வியாதி தீர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் முன்னாடி பணிஞ்சு நிற்கிற என் ஷேகனே சொன்னாங்க, உன் கல்வியுடைய குஃபுரு ஷிருக்கு நிஃபாக இருத்திதான் தீரணும், உன் மடமே தீரணும், அல்லாஹ்வை பற்றி ஞானம் வரணும்னுக்காண்டி ஏன் போய் ஞானம் வாங்க முன்னாடி நிற்கக்கூடாது நீங்க எதுமா சொல்லுவாங்க. அப்போ ஷேகநாயன் சொன்னாங்க, ஆலிம்களாகிய நீங்கள் இதை மேலும் மேலும் அலங்கரித்து இதில் கவனம் செலுத்தி இதன் பக்கம் இன்னும் கவனம் செலுத்தி இந்த இல்மின் பக்கம் இன்னும் கற்றுக்கொண்டால் இந்த உலகிலேயே உங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்யும். இந்த உலகம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப ஆலிம்கள்ட்ட ஒண்ணு, சில பேர் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேலே தேவையில்லைங்க படிச்சது போதும். சில பேர் என்ன சொல்றாங்க, இதே அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்னன்னு கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தாசிபாத்துடைய இல்மை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன? நல்லா சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. ஃபலா ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, சிந்தித்து பாருங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இல்மை லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்குவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்ப்பது என்ற அத்தனை ஸ்டேஜ்களையும் ஷேഖமார்கள் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாங்க. நண்பர்களே, பெரியார்களே, நேரமாயிருச்சு, உலமாக்கெல்லாம் தொழுவது போக வேண்டியிருக்கு. அதனால நான் பேச்சை முடிச்சுக்கிறேன். நாம் இந்த இல்மின் பக்கம் கவனம் செலுத்தி இந்த ஞானங்களை பெற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் தஆலா முழு உலகை நம்ம கைவசமாக்கி கொடுப்பான். உலகம் கைவசம் வருதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய உண்மை குலாம்களாக, இறை ஞானிகளாக, அல்லாஹ் அறிந்தவர்களாக ஆவதற்கு, அல்லாஹ்வுடைய ஜாக்கிரீன்களாக, ஜாக்கிரீன் அல்லாஹ் கஸீரம் ஜாக்கிராத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் சேர்த்து அருள் புரிவான். அதன் பக்கம் கவனத்தை செலுத்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஞானங்களை பெற்று அல்லாஹ் தஆலாவை அடைவதற்கும், இர்ஃபானுடைய ஞானங்களை பெற்று வலிமார்களுடைய லிஸ்டில் சேருவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வை பற்றி பேசுவதும், அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதும், அல்லாஹ்வை பற்றிய ஞானங்களை நம் உள்ளங்களிலே கொண்டு வருவதுதான் பேச்சுக்களிலேயே மிகச்சிறந்த பேச்சு. வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். இன்றைக்கு உலகத்தில் அமலின் பக்கம் அழைக்க 1000 பேர் இருக்கிறார்கள். இல்மை படித்து கொடுப்பதற்கு 1,00,000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை படித்து கொடுப்பதற்கு அப்படி அல்லாஹ் ஆக்குவானேயானால் அது சிறப்பாக இருக்க முடியாது. காரணம், அல்லாஹ் ஒருவன் தான், மற்ற அனைத்தும் பல கோடிகள். அப்படி இருக்கிற பொழுது அந்த அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும் என்றாலும் அல்லாஹ் குறைந்த நபர்களைத்தான் வைப்பான். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான் ஞானவான்கள். நான் பேசியதிலே சுருக்கமான சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நியமானவர்களே, நம்முடைய தாவூதியா மதரசாவிலே ஷேகுல் ஹதீஸாக இருந்த சித்தியக் ஹசரத் அவர்கள் பாக்கி, நான் ஓதிய மாணவர், என்னிடத்திலே அவர்கள் சொன்னது, ஷேகுனா அவர்களுடைய ஷேக் அவர்கள் அங்கே சந்திக்க சென்றார்கள். எங்களுக்கு பாடம் நடத்துகிற பொழுது 5வது சுமராவில் இதே வார்த்தையை சொன்னார்கள். 45 ஆண்டு காலங்கள் நான் ஹதீஸை படித்து கொடுத்தவன், ஷேகுல் ஹதீஸ் என்று பட்டம் பெற்றவன். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இப்பொழுதுதான் நான் விளங்கினேன் என்ற வார்த்தையை நான் காதால் கேட்டேன். ஒரு 45 வருட காலங்கள் ஒரு மதரசாவிலே கல்வி படித்த ஷேகுல் ஹதீஸ் என்று பட்டம் பெற்ற ஒருவர் தன்னை ஷேகுல் ஹதீஸ் என்று சொல்லுவதையெல்லாம் காதில் கேட்டுவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுக்கு
நான் சென்றதற்கு பின்னால் தான் இந்த தசோப்பிலே தான் நான் விளக்கத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தை இப்போ யாருமே சொல்லாதீங்க அப்படின்னா. காரணம் மதரசா நாம் இருக்க முடியாது, மருகம் ஆயிட்டாங்க. இது நான் என்னிடத்துல சொல்லுவேன், ஏன்னா எங்கள் குடும்பத்தை அசரத்துக்கு நல்லா தெரியும். அதனால இந்த பிரத்யோகம் அதை சொன்னாங்க. அவர்களுடைய மகனார்கள் 6 பேர். நான் பகிரங்கமாக சொன்னேன், எல்லாம் அந்த தசோவுடைய வழியில தகப்பனார் ஏங்கினார்கள். அந்த தகப்பனுடைய அந்த ஏக்கத்தையும் அவர்களுடைய அந்த நாட்டங்களை இறந்தாலும் பின்னால நிறைவேற்றக்கூடிய ஹக்கு மகனார்களுக்கு இருக்கும் அல்லவா. அந்த தசோ வழியில அவர்கள் வர வேண்டும். நீங்க வரணும்னா நான் அவங்க மகன்ல ஒருத்தர் சொன்னேன். நான் சொல்ல வருகிற செய்தி, சத்தியம் என்பது இந்த சத்தியம் ஹக்காக இருக்கிற அல்லாஹ்வை பேசுவது தான். ஹஜ்ரத் அவர்கள் பயான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நாம் இந்த விஷயம்லாம் கேட்டதே இல்லை. நாம தான் பயான் பண்றோம், நாம தான் எல்லாமே சொல்றோம். சொன்ன ஒரே விஷயம், அருமையான அற்புதமான தொடங்கிய விஷயம், ஷைத்தான் தான் எப்படி கெட்டானோ அந்த வழியை தேடுபவர்களில் முதன்மையானவர்கள் ஆலிம்கள் தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால எந்த ஆலிம்ஸாவும் சாராய கடைக்கு போக மாட்டோம், எந்த ஆலிம்ஸாவும் வட்டி வாங்க மாட்டோம், எந்த ஆலிம்ஸாவும் சினா செய்யணும்னா பெரும்பாவம் தான். இப்போ வதரும் லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெளிரங்கத்தின் பாவத்தையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், உள்ரங்கத்தினுடைய பாவம், மனதில் பொறாமை, போட்டி, பெருமை, ஆணவம், அகம்பாவம், நான் பெரியவன் நீ பெரியவன், எல்லாவற்றுக்கும் மேல நான் பெரியவன் என்ற அந்த அன என்ற வார்த்தை தான் அல்லாஹுக்கு பிடிக்காத வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால்தான் ஷைத்தான் இன்றைக்கு நம் அத்தனை பேர்களையும் வழிகெடுப்பதற்கு அந்த அணையை பயன்படுத்துகிறான். அந்த அணை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற பிரயோகிக்கிற முதல் இடம் ஆலிமாகவே அவன் தேர்ந்தெடுக்கிறான். அருமையாக அற்புதமான விஷயம், நம்ம கேட்காத செய்தி. இவ்வளவு கல்விகளையும் ஞானங்களையும் நாம் கிதாபுகளை படித்தாலும் அல்லாஹ் நமக்கு எளிமையை லதுன்னின்னு சொல்ற மாதிரி ரப்பு போடுகிற அந்த இல்மு தான் யதார்த்தமான இல்மு. அதுதான் தத்துவாவை வர வைக்கும், அதுதான் இறையச்சம் உள்ளவராக ஆக்க வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய எண்ணத்துல வந்தது, ஒவ்வொரு ஆலிம்களும் நாம் 2 விஷயத்தை வாழ்க்கையில எப்பயுமே நினைத்து செய்ய வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருந்துதான் வேலை செய்கிறார்கள். உலகத்தில் எல்லாமே முதலாளி, நம்ம வேலைக்காரங்க. ஆனால் நமக்கு வேலை வாங்குபவன் டைரக்டாக எஜமானம் அல்லாஹ் தான். ஆலிம்கள் நமக்கு முதலாளி அல்லாஹ். எல்லோருக்கும் எல்லாரும் அல்லாஹ்னு சொன்னாலும் அல்லாஹ் என்று சொல்லுகிற அதிக உரிமை கொண்டவர்கள் ஆலிம்கள். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இல்மை ஆலிம்களுக்கு மட்டுமே தருகிறார். எனவே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இல்மை பெறுகிறோம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அமலை பெறுகிறோம், இல்மையும் அமலையும் சேர்த்து பெறுகிறோம். அதனால இமாமத்தை செய்கிற பொழுது என் கல்வியில் நான் வைத்து செய்யக்கூடிய இமாமத் இன்று வரைக்கும் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த மகத்தான இமாமத்தினுடைய பணியை இந்த உலகத்திலேயே முதல் மனிதராக நபிமார்களுக்கு பின்னால் போற்றப்படுகிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அந்த இடத்தில் நிற்க வைத்து விட்டதற்கு பின்னால் தான், திரையை நீக்கி பார்த்ததற்கு பின்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆக அதே ஒன்று இமாமாக நிற்கிற நாம் ஒவ்வொருவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணியை அபூபக்கரை நிற்க வைத்து அலங்கரித்தார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நிற்க வைத்து பார்க்கிறார்கள் என்ற அந்த உணர்வில் நான் தொலை வைக்கிறேன். அல்லாஹ் சாட்சி. ஒவ்வொரு ஆலிம்களும் நாம் சும்மா போனோம் பள்ளிவாசல, நாம இமாவ பின்னால முக்ததி அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அவர்கள் தள்ளி நின்றுவிட்டு நம்மை நீக்க வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வில் நம்முடைய தொழுகைகளும் கொத்பா ஓதப்படுகிற பொழுது அந்த மெம்பரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாய்ப்பு கொடுத்து என் உம்மத்தில் என்னுடைய பிள்ளை பயான் எப்படி செய்கிறது என்பதை நான் பார்க்கிறேன், எப்படி அவர் ஓதுகிறார் என்பதை பார்க்கிறேன். அல்லாஹ் தான் பார்க்கணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாம் செஞ்சனால அவர்கள் தள்ளி நின்று நமக்கு இடம் கொடுத்து நம்மை பார்க்கிறார்கள் என்ற உணர்வில் ஒவ்வொரு ஆலிம்களுடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் சொல்லும் இருக்குமேயானால் அந்த சொல் மக்களிடத்திலும் பிரபல்யமாகும், அல்லாஹிடத்தில் பிரபல்யமானத்தான் மக்களுக்கு ஆகும். இந்த உணர்வை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சேசுமார்கள் நிறைய இருக்கிறாங்க. அவர்களில் மிக மிக சிறந்தவர்கள், எல்லாம் சிறந்தவர்கள் தான்.
மிக மிக சிறந்தவர்கள் எல்லாருமே சிறப்பை பார்க்கணும். எல்லாமே ஆடை தான், நூலால் கோர்க்கப்பட்ட ஆடைகள் தான். ஆனால் அதுல பட்டு துணின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி யாரும் குறைந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வை அடையும் விஷயத்திலே யார் ரொம்ப சிறந்தவர்கள் என்று நாம் ஒவ்வொருவர்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிறப்பை ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவர்களும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாங்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேഖனா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்திருவானாக, ஆரோக்கியமான வாழ்வை தந்திருவானாக. அவர்களின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் கரம் பிடித்து அவர்களின் மூலமாக எப்படி விளக்கமாருடைய குச்சி என்று சொன்னார்களோ அதுபோன்று நம்மை பணிவின் சிகரமாக இரக்கமாக நம்மை ஆக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்னையும் நீ ஒரு ஆளாக ஆக்கி விடு என்ற எண்ணத்திலே நம்முடைய எல்லா செய்திகளையும் ஆக்குவானாக. அல்லாஹ் அவர்களின் மூலம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சாலிகீன்களை, முத்தகீன்களை, இறை நேசர்களை, இஹ்சான் உள்ளவர்களை, அல்லாஹ் விரும்பும் அடியார்களை அல்லாஹ் உருவாக்குவதற்கு அவர்களை காரணமாக்குவானாக. யார் யாரெல்லாம் ஷேகுமார்கள் இருந்து அல்லாஹை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அத்துணை மகான்களுக்கும் ஷேகுமார்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருவானாக. அவர்களுடைய பார்வையிலே நம்முடைய வாழ்க்கையை எல்லா நிமிடங்கள் நேரங்களையும் ஆக்கி அல்லாஹ் நம்மை பார்க்க வைக்கிறான் என்ற உணர்வை அவர்கள் தருகிறார்கள். அவர்களின் மூலம் நாம் பெறுகிறோம் என்ற அந்த உணர்விலே நம்முடைய எல்லா நிமிட நேரங்களையும் நாமும் நம் மனைவி மக்களும் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக.